சமஸ்கிருதம் பற்றி நம்ம சுவாமியின் புரிதல் என்னவா இருந்திருக்குங்க? இன்னொரு தடவைங்க. சமஸ்கிருதம் பற்றி நம்ம சுவாமியின் புரிதல் என்ன? சமஸ்கிருதம். சுவாமி ஹிந்தியில் விற்பனர். துளசி ராமாயணத்தை சாமி ரொம்ப விரும்பி படிப்பார். வால்மீகி ராமாயணத்தை சாமி விரும்பி படித்து அதுலேருந்து வரக்கூடிய இதை சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்படல. துளசி ராமாயணத்தில் வந்து நிறைய கோட் பண்ணுவார். ராமாயணத்தை எல்லாத்தையும் படிக்க சொல்லுவார். கம்ப ராமாயணத்தை படிக்க சொல்லியிருக்கார். வால்மீகி ராமாயணத்தை வந்து ஜனார்தன் நான் படிக்கட்டுமான்னு கேட்கும்போது சரி நீங்கள் படிக்கலான்னு சொல்கிறார். அவர் அதை வந்து மனப்பாடம் கூட பண்ணுறார். அதனுடைய ஸ்லோகங்களை வந்து மனப்பாடம் கூட பண்ணுறார். அவருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, இருந்தாலும் படிப்பார். ஆனால் சுவாமிக்கு வந்து சமஸ்கிருதத்தில் வந்து சொல்லணும், சமஸ்கிருதத்தை பற்றி பேசணுங்கிற மாதிரி எந்த காலத்துலையும் சொன்னதில்லை. சமஸ்கிருதம் ஒரு உன்னதமான மொழிங்கிற மாதிரியும் சொன்னதில்லை. ஞானிகள் மொழி மட்டும்தான் அவருக்கு முக்கியம். அந்த ஞானிகள் எப்படிலாம் பேசினாங்க, என்னெல்லாம் பேசினாங்க, எந்த மொழியில் பேசினாங்கிறத பற்றி அவர் கவலைப்பட்டது இல்லை. ஆயுர்வேதத்தில் வந்து முதலே ஒரு ஸ்லோகம் வருமா, ஆயுர்வேத மெடிசனில் வந்து ஒரு ஸ்லோகம் வருமா, எத்தனை மூலிகைகள் மூலமாக நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சது. அது வந்து குணப்படுத்துறது வந்து என்னென்னா ஆண்டவனுடைய நாமத்தில் தான் அது குணமாகுதே தவிர்த்து இந்த மூலிகைகள் சக்தியில் மட்டும் இல்லைன்னு ஒரு ஸ்லோகம் வருமா. அது கூட சம்ஸ்கிருதத்தில் வந்தது தான். அந்த சம்ஸ்கிருதத்தில் வந்ததை அர்த்தம் எங்களுக்கு சொன்னார். ஹிந்தி பாடல்கள் நிறையா சொன்னார் சாமி. மீராபாய் பாடல்களை பற்றி சொன்னார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்து லாங்குவேஜ். அதோட கபிலுடைய பாடல்கள் நிறைய சாமி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாடல்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருத பாடல்கள் வந்து 1-2 அங்கங்கே ஏதோ 1-2 இருக்கும். ஆனால் நிறைய பாடல்கள் ஹிந்தியில் தான் இருக்கும். சமஸ்கிருதத்தை பற்றி ரொம்ப உற்சாகமாக சாமி சொன்னதே கிடையாது. ஆனால் கீதை தரவை படிச்சிருக்காங்க சாமி. கீதையை வந்து மனப்பாடமே பண்ணியிருக்காங்க. கீதையில் வர ஸ்லோகம் பூராமே சமஸ்கிருத ஸ்லோகம். அதே போல் பஜகோவிந்தம் ஸ்லோகம் பூரா வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத ஸ்லோகம். இது எல்லாமே சாமி படிச்சிருக்காங்க. ஆனாலும் சமஸ்கிருத லாங்குவேஜை பற்றி சாமி ஒரு நாளும் ரெக்கமெண்ட் பண்ணதில்லை. ஒரு நாளும் அதை பற்றி ஒரு அரசியல் மாதிரி பேசுனது கிடையாது. அவருக்கு ஞானிகள் கூற்று, அவ்வளோதான். அந்த ஞானிகள் கூற்றில் வந்து ஆதிசங்கரர் எழுதின பஜகோவிந்தமும் வரும் சமஸ்கிருதத்தில். அதே போல் வியாச பகவானால் எழுதப்பட்ட அந்த பகவத்கீதையும் வரும். அது சமஸ்கிருதம் தான். அதுவும் வரும். ஒரு சாதாரண ஒரு கிராமிய மொழியில் பாடப்பட்ட மீராவின் பாடலும் வரும். கபீர்கள் மாதிரி ஒரு ஒரு முஸ்லீம் செயின்ட்டினுடைய பாடல்களும் வரும். சுஃபி செயின்ட்டினுடைய எத்தனையோ ஒரு இதெல்லாம் வரும். அவர் வந்து மொழிகளை கடந்து நிற்கக்கூடிய சுவாமி நம்ம சுவாமி. அந்த மொழிகளை கடந்து நிற்கக்கூடிய அந்த பரமாத்மாவை மட்டுமே புகழ்ந்து இல்லை, அந்த பரமாத்மாவை மட்டுமே நினச்சி அதோடு ஐக்கியமாகி வாழ்ந்தவர் நம்ம சுவாமி. மொழிகள் வந்து வெறும் சாதனங்கள் தான் தவிர்த்து அதை வந்து அந்த சாதனத்தை பயன்படுத்திக்கிட்டார். மற்றபடி மொழிகளை வந்து அவர் ஒரு நாளும் வந்து ஒர்ஷிப் பண்ணது கிடையாது. மொழிகளை வழிபட்டது கிடையாது. எந்த மொழியுமே சுவாமி தாழ்த்தி பேசுறது கிடையாது. தமிழ்லேயே எவ்வளோ பாடல்களை பாட சொல்லியிருக்காரு. கைத்தல நரிகணியில் இருந்து தேவார பாடல்களை, ஏன்னா திருவண்ணாமலை பதிகம் பாடல்களில் அத்தனை தடவை பாட சொல்லியிருப்பார். தேவாரத்தில் பூவார் மலை கொண்டு மலர் கொண்டு எவ்வளவு பாடல்கள் தமிழ் பாடல்களை பாட சொல்லியிருப்பார். அனுநாதர் பாடல்களை எத்தனை பாடல்களை பாட சொல்லியிருப்பார். ஸோ என்னென்னமோ பாடல்கள், நமக்கு தெரியாத தமிழ் பாடல்கள்லாம் சாமி பாட சொல்லியிருப்பார். பச்சை மயில் வாங்கினே இதுவும் சாமி பாட சொல்லியிருக்கார். எல்லா மொழிகள் முக்கியம் இல்லை. அந்த மொழியில் ஆண்டவனை பற்றி வந்து வரக்கூடிய அந்த பாடல்கள் முக்கியம் அவருக்கு. அது எந்த மொழியில் வந்தாலும் சரி அந்த பாடல்கள் முக்கியம். என்னைய சாவித்திரி படிக்க சொன்னார். என்னால் சாவித்திரி படிக்கவே முடியல. எனக்கு அர்த்தமே புரிஞ்சிக்க முடியல. சாமி சொன்னார், இது பெரிய யானி வாயிலேருந்து வந்த சொற்கள் இது. அதனால் அது ஒரு தடவை வாசித்து விட்டுரு. அவர் வாயிலிருந்து உச்சரித்த சொற்கள் உன் வாயிலிருந்து வரட்டும். அதனால் உனக்கு புரியுதோ புரியலையோ ஒரு தடவை வாசிச்சிரு அப்படின்னாரு. நான் அந்த சாவித்திரி நூலை வாசித்து விட்டேன். அந்த பொருள் தெரியாமல் வாசித்து விட்டேன்.
அதனால் ஞானிகள் வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் முக்கியமே தவிர்த்து அது எந்த மொழியில் வந்ததுக்கு முக்கியம் இல்லை சாமிக்கு. சமஸ்கிருதத்தை பற்றி சாமி ஒரு நாள் சாக்கியமாக பேசுனது இல்லை, மட்டமாக பேசுனது இல்லை, அதை ஒரு பொருட்டாகவே நினச்சது கிடையாது. மொழி ஒரு பொருட்டு அல்ல. அந்த மொழிக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஞானம் மிகுந்த அந்த பாடல்கள் இருக்கே அது முக்கியம். அந்த ஞானியினுடைய உபதேசங்கள் இருக்கே அது முக்கியம். அதைத்தான் பார்த்தாரே தவிர்த்து சமஸ்கிருதங்கிற மொழிக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்டை கொடுத்தாருங்கிறது கிடையவே கிடையாது. சமஸ்கிருதத்தில் பற்றி முக்கியமான பேசினார்னா நம்மகிட்ட ஏன் ஆங்கிலத்தில் பேசணும்? நம்மளை சமஸ்கிருதம் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், சாமி எங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியாது, இந்த வயசுக்கு மேலே நாங்கள் சமஸ்கிருதம் கற்றுக்கவும் முடியாது, அப்புறம் நாங்களாம் வீணா சாமி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமி சொன்னார், ஒரு வேதங்கள் வேதாந்தங்கள் இதெல்லாம் படித்து சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் படித்து முடிக்க 32 வருஷம் ஆகும். இந்த 32 வருஷம் கழித்து நீ படித்ததெல்லாம் நீ படித்ததுக்கப்புறம் நீ தெரிஞ்சுக்கிறது என்னென்னா ஆண்டவனுடைய நாமத்தினுடைய மகிமையை. அந்த ஆண்டவனுடைய நாமத்தினுடைய மகிமையை நம்ம இப்பயே உணர்ந்து ஆண்டவன் நாமத்தை பாடிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பாட ஆரம்பித்தார். யோகிராம் சுரத்குமாரா ஜெயகுரு 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 ராயான்னு பாட ஆரம்பித்தார். ஸோ ஆண்டவனுடைய நாமம் தன்னுடைய நாமந்தான்னு சொன்னார். அது போதும், வேறு எதுவுமே வேண்டாம். சமஸ்கிருதம் வேண்டாம், வேதங்கள் வேண்டாம், உபநிஷத்துக்கள் வேண்டாம், இதெல்லாம் படித்து நேரத்தை 32 வருஷம் கழிக்க வேண்டாம். அத்தனையும் படித்து நம்ம தெரிவிக்கக்கூடியது ஆண்டவனுடைய நாமத்தை. ஸோ அந்த நாமத்தை சொல்லுவோம். இது தவிர்த்து ஞானிகள் சொன்ன அத்தனை ஒரு கூற்றுக்கள் இருக்குது. அது எத்தனையோ மொழிகளில், ஏன் ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஆங்கிலத்தில் சொல்லலை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெங்காலில் சொல்லலை, இப்படி எத்தனை மொழிகளில், குருநானக் வந்து பஞ்சாபி மொழியில் சொல்லலையா? எத்தனை ஞானிகள் எத்தனை மொழிகளில், மீராபாய் ஒரு சாதாரண ஒரு கிராமத்து ஒரு பாஷையில் சொல்லலை, எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கல, எத்தனையோ மொழிகளை சொல்லியிருக்காங்கல்ல. அந்த மொழிகள் முக்கியம் இல்லை, மொழிகள் வெறும் சாதனங்கள் கருவிகள் தான். அதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த சத்து நிறைஞ்ச தெய்வ சக்தி நிறைஞ்ச அந்த இதுதான் முக்கியம். அதுக்கு சாமி முக்கியத்துவம் கொடுத்தார். சமஸ்கிருதங்கிற ஒரு தனிப்பட்ட பாஷைக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் சாமி என்னைக்கு கொடுக்கல.